மெகா கணக்கு போடும் டெல்லி. பாஜக அமைச்சரவையில் இடம்பெறும் திமுக புயலை கிளப்பும் உச்சக்கட்ட பேச்சுவார்த்தை. பாஜகவின் அமைச்சரவையில் திமுக இடம்பெற போகிறது என்ற ஒற்றை செய்திதான் இன்று ஹாட் டாபிக். அமைச்சரவையின் விரிவாக்கம் மற்றும் மாற்றங்கள் காரணமாக பாஜக அமைச்சரவையில் திமுக எம்பிக்கள் சிலர் இடம்பெறலாம் என்ற செய்தி வெளியாகி பரபரப்பை கிளப்பியுள்ளது. நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் தாவேக வெற்றியை பதிவு செய்ய திமுக கூட்டணியில் அங்கம் வகித்த காங்கிரஸ் தாவேக கூட்டணிக்கு சென்றது. காங்கிரசின் இந்த நிலைப்பாட்டை பிரதமர் மோடி கூட விமர்சிக்க, இனி காங்கிரஸ் பங்கு பெறும் இந்தியா கூட்டணி கூட்டங்களில் திமுக பங்கேற்காது என செய்திகள் வந்தது. மேலும் இதற்கு பிறகு பாஜகவிடம் திமுகவின் சில முக்கிய புள்ளிகள் இணக்கம் காட்டுவதாக செய்திகள் வெளியான நிலையில் இந்த தேர்தல் தோல்விக்கு பிறகு திமுகவும் பாஜகவை விமர்சிப்பதை குறைத்துக் கொள்ள ஒருவேளை திமுக பாஜகவுடன் இணையுமா என்ற கேள்வியும் எழுந்தது. அதிமுக திமுக இணைந்து ஆட்சி அமைக்க பாஜக உதவுவதாக கூட செய்திகள் அப்போது வெளியாகின. இப்படியான நிலையில் இந்த அமைச்சரவையில் திமுக இணையும் என்ற செய்திதான் இங்கு முக்கியமான ஒன்று. ஏற்கனவே மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடனான கனிமொழி சந்திப்பு தீவிரம் பெறும் நிலையில் சமீபத்தில் சபாநாயகர் ஓம் பிர்லா நடத்திய தேநீர் விருந்தை இந்தியா கூட்டணி புறக்கணிக்க கனிமொழி கலந்து கொண்டார். அமைச்சரவையில் இடம்பெறுவதை பற்றி ஏற்கனவே திமுகவுடன் டெல்லி பேச்சுவார்த்தை தொடங்கியுள்ளதாக செய்திகள் வெளியான நிலையில் அதிகாரப்பூர்வ தகவல்கள் ஏதும் தற்போது வரை வரவில்லை. மேலும் இதுகுறித்த முடிவுகளை திமுக தலைமை எடுக்கும் என தெரிகிறது. சில அமைச்சர்களின் பணிச்சுமைகளை குறைக்கும் விதமாகவும் புதிய முகங்களுக்கு வாய்ப்பளிக்கவும் பாஜக திட்டமிட்டுள்ளதால் இந்த அமைச்சரவை விரிவாக்கம் தீவிரமடைந்துள்ளது. ஏற்கனவே தொகுதி மறுவரையறை விவகாரத்தில் திமுக பாஜகவுக்கு ஆதரவான நிலைப்பாட்டையை எடுக்கும் என சொல்கிறார்கள். மேலும் இந்த அமைச்சரவை விரிவாக்கத்தில் திமுக இடம்பெற்றால் அது தமிழ்நாட்டின் அரசியல் சூழலையே மாற்றும் என கணித்துள்ளனர். பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்கிறது என்று. நேத்தே இப்ப திமுக நிலைப்பாட்டுல தான் எங்க எல்லாருக்கும் சந்தேகமா இருக்கு. ஏன்னா திரும்பவும் என்னன்னா இதுவரை ஒரு வார்த்தை கூட இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டால் திமுக எதிர்த்து வாக்களிக்கும் ஒரு வார்த்தை கூட திமுக தரப்பிலிருந்து வரவில்லை. அது ஒரு முக்கிய விஷயம். ஏன்னா இதுவரை இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டால் நாடாளுமன்றத்தில் நாங்கள் எதிர்த்து வாக்களிப்போம்னு ஒரு வார்த்தை, ஏன்னா இது 10 நாளா டிஸ்கஸ் பண்ணிட்டோம், ஒரு வார்த்தை கூட நாங்கள் எதிர்த்து வாக்களிப்போம்னு இதுவரைக்கும் சொல்லவில்லை. அதுதான் எல்லாருக்கும் சந்தேகத்தை ஏற்படுது. மறைமுகமாக இவர்கள் யாருக்காவது ஆதரிக்கிறது இதுக்கான வெளிப்பாடுகள் இருக்காங்க. தினசரி முக்கிய செய்திகள் மற்றும் அப்டேட்களுக்கு TN Wire News சேனலை ஃபாலோ செய்யுங்கள்.